ஏன்னா இந்த நாட்டில் பார்த்து பார்த்தே கெட்டு போனோம். ஒன்றே ஒன்று போதும், வீட்டுக்குள்ளே ஒன்று உட்காந்து நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கிற தாய்மார்களுக்கெல்லாம் நான் ரெட்டை வணக்கம் சொல்கிறேன். சீரியலே தியாகம் பண்ணிட்டு வர்றது லேசான விஷயம் இல்லை. அவ்வளவு பேரும் சீரியலை விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க. இங்கே சீரியஸாக பேசக்கூடியவங்க ஒருத்தருங்க அங்கே சீரியலை தியாகம் பண்ணிட்டு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிறீர்கள் என்றால் அது சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த மேடையில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக அந்த கலை நிகழ்ச்சிகளை பார்த்தேன். உண்மையிலேயே அந்த பிள்ளைகள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். அவ்வளவு அருமையாக பண்ணாங்க. ஒவ்வொன்றும் படிப்பாற்றல் வேற, படைப்பாற்றல் வேற. படிப்பாற்றல் என்பது வெளியிலே இருந்து உள்ளே வருவது, படைப்பாற்றல் என்பது உள்ளே இருந்து வெளியிலே வருவது. இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த மேடைகளில் பார்க்குற போது ரொம்ப அருமையாக இருந்தது. உண்மையிலேயே வருஷம் பூரா அப்படி ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்லே அதிகமாக மார்க் போட்டால் கூட எல்லாருமே பாஸ் ஆகிடுவான். ஏன்னா அது ஒரு வகையான திறமை தானே. அன்புக்குரியவர்களே, பெரும் திடல், ஒரு அருமையான திடல். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தான் பொறுப்பேற்ற நாளிலிருந்து உங்கள் எல்லோருக்குமே தெரியும், சென்னை மாநகரம், கோவை, ஈரோடு ஒரு முக்கியமான நகரங்களில் மட்டும்தான் இந்த புத்தக திருவிழா நடக்கும். ஆனால் மாவட்டங்கள் தோறும் இந்த புத்தக திருவிழாவை நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆணை பிறப்பித்து அதை முறையாக செயல்படுத்தி வருகிற அற்புதத்தை நாங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் பார்த்து பெருமைப்படுகிறோம். ஏறத்தாழ ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ராமநாதபுரத்தில் நடந்த புத்தக திருவிழாவிற்கு நான் சென்று நிறைவுரை ஆற்றுகிற போது அங்கே நான் அறிந்த செய்தி அற்புதமான செய்தி. 10 நாள் நடந்த அந்த புத்தக திருவிழாவில் 6 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையாகி இருக்கிறது. உண்மையிலேயே நான் பெருமிதம் அடைந்தேன். மக்களுக்கு புத்தகங்கள் வாங்க வேண்டும் என்ற ஆர்வம் பிறந்திருக்கிறது. குறிப்பாக நான் இங்கே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், நம்முடைய வருவாய்த்துறை சார்ந்த பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் வந்தபோது சில செய்திகளை பகிர்ந்து கொண்டார்கள். ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் பிள்ளைகளை அழைத்து வந்து, பேருந்து மூலமாக அழைத்து வந்து இந்த புத்தக திருவிழாவில் பங்கு பெற வைத்திருக்கக்கூடிய பாங்கினை பெருமிதமாக சொன்னார்கள். இங்கே 41 அரங்குகள் இங்கே இருக்கிறது. நாம ஒரு லைப்ரரிக்கு போறதை விட இந்த புத்தக திருவிழாவில் 41 லைப்ரரிக்கு உள்ளே போகிற ஒரு அழகையும் அற்புதத்தையும் இந்த புத்தக திருவிழா வளாகத்தில் சாதனை படைத்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய பாராட்டுக்கள். நிறைய புத்தகங்கள் வாங்கின போதுதான் மனிதனுக்கு, அதுதான் என்னுடைய தலைப்பு கொடுத்திருக்கேன், படிப்பது சுகம். இன்னைக்கு பார்ப்பது சுகம் என்று உலகம் பழகி இருக்கிறது. நானே அண்மையில் எங்க வீட்டில் பார்த்த காட்சி, நான் எப்பவாவது மீட்டிங் போகலன்னு வச்சுக்க, வீட்டில் இருப்பேன். வீட்டில் இருக்கிறப்போ நான் ஒரு குறிப்பிட்ட சீரியல் பார்ப்பேன். அந்த சீரியலில் வரக்கூடிய கதாநாயகி முகமூடி போட்ட 3 பேர் வந்து கடத்தி போகிறான். நான் உட்காந்து பார்க்குறேன், என் துணைவியார் உட்காந்துக்கிறாங்க, பக்கத்தில் எங்கள் மகள் உட்காந்துங்கிறான், மருமகள் இருக்கு. எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம், அதுக்கு பேர் லியோன்னு பேர், அதுவும் பத்தும் பார்க்குது. நீங்கள் நம்பணும், அந்த 3 பேர் முகமூடி போட்டு அந்த பெண்ணை கதாநாயகியை கடத்தும் போது எங்கள் நாய் எழுந்து குறைக்குது.
அதுக்கு சீரியல் புரியுது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். விலங்க கூட கெடுத்துடுத்து பத்தியா. அது எப்படி உறுதியாச்சுன்னா பாவுலா நாயை வச்சு தான் விதி கண்டுபிடிச்சார். மறுநாள் பார்க்குறேன் கரெக்டாக அந்த 6:30 மணிக்கு அந்த சீரியல் தொடங்குற போது எங்கள் நாய் வந்து படுத்துங்குது. டிவி வைங்கடான்னு வாய் சொல்ல தெரியல அதுக்கு. போகிறவங்க வரவங்கெல்லாம் பார்த்துங்குது. இன்றைக்கு உலகம் சீரியலில் மூழ்கி போயிருக்கிற உலகத்தை, பொழுதுபோக்கிலே மூழ்கி இருக்கிற உலகத்தை, மக்களின் மனதை பழுது பார்க்கிற நிகழ்ச்சி தான் புத்தக திருவிழா என்பதை நான் இந்த அரங்கத்தில் பார்க்கிற போது மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப பெருமிதமா இருக்கு. இப்போ புத்தகம் படிப்பது, கேட்பது எல்லாவற்றையுமே திருவள்ளுவர் நிறைய சொல்லியிருக்கார். அருமையான குறள் மூலமாக விளக்கம் கொடுத்திருக்கிறார். நூல் என்பதே நம்ம எல்லாருமே சுத்து வட்டாரத்தில் கிராமத்து சார்ந்தவங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். கோணல் மாடலா இருக்கக்கூடிய ஒரு மரத்தை கூட பலகையோ அல்லது ஜன்னல் செய்வதற்குரிய சட்டமோ செய்வதற்கு ஆச்சாரி என்ன பண்ணுவார், ஒரு நூல் வச்சு பார்ப்பார். அந்த நூல் வச்சு பென்சிலால் கோடு போட்டு அதை சைஸ் பண்ணுவார். கோணலும் மாடலுமாக இருக்கிற ஒரு மரத்தை கூட சரியான நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு நூல் பயன்படுகிறது என்றால், மனிதர்களுடைய மனக்கோணலை சரி செய்வதற்கு படிக்கிற நூல்கள் தான் பயன்படும் என்பதைத்தான் பெரியவர்கள் நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்க. நாங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் பேசுகிற போது ஒரு செய்தி சொல்லுவோம். நீங்கள் தெரிந்திருந்தாலும் அதை நினைவுபடுத்துவது என் கடமை என்பதனால சொல்றேன். தாத்தா பாட்டி கூட வீட்டில் உட்காந்துக்கிட்டா தாத்தா சட்டையை கிழிச்சிட்டு இருப்பார். அதை தைக்கிறதுக்கு பாட்டி முயற்சி பண்ணி ஊசியை எடுத்து நூலை எடுத்து கோக்கும். அப்போ அது போராடும். அந்த பாட்டி பேர குழந்தை சிரிப்பான். அந்த அம்மா கேட்க, ஏண்டா சிரிக்கிறேன்னு. நீ என்ன பண்ணிக்கிற பாட்டின்னா, ஊசியில் நூல் கோத்துங்கிறண்டான்னு. இந்த ஜென்மத்தில் நீ கோக்க மாட்டேன்னுவான். ஏண்டா அப்படி சொல்கிற, ஊசி கீழே விழுந்து 10 நிமிஷம் ஆகுது, நீ வெறும் நூலை வச்சுங்கிற. ஊசியை நூலை மட்டும் கையில் வச்சிருந்தா பத்தாது பாட்டி, அது ஊசியின் காதில் நுழையணும்னு அந்த பேரன் சொன்னான். ஒரு ஊசியினுடைய துவாரத்துக்கு ஓட்டைன்னு சொல்லாம, தமிழன் துவாரம்னு சொல்லாம காதுன்னு பேர் வச்சான் பத்தியா. அந்த காதுக்குள்ளே நுழைவதற்கு நூல்னு பேர் வச்சான் பத்தியா. அந்த நூல் அந்த காதுல நுழைஞ்சு கிழிஞ்ச ஆடையை தைத்து மனிதனுடைய மானத்தை காப்பாற்றுகிறது. மனிதர்களே, இறைவன் உங்களுக்கு 2 காதுகளை கொடுத்திருக்கிறான். ஏராளமான நூல்களின் கருத்துக்கள் உள்ளே போய் ஜாதியால், மதத்தால், இனத்தால், மொழியால் பிரிந்து கிடக்கிற இந்த சமுதாயத்தை ஒன்றாக்கி காட்டு என்று சொல்லாமல் சொல்லுகிற செய்திதான் அந்த ஊசியின் காது என்ற சொல்லில் அடங்கி இருக்கிறது. என்ன ஆழமான ஒரு செய்தியே ஒரு அழகான பொன்மொழியில கொண்டாந்து கொடுத்திருக்கலாம். உண்மையிலேயே நீங்க தனிமையில் உட்கார்ந்து புத்தகத்தை படிச்சு பாருங்க. உலகத்திலேயே நம்ம பாரத பூமியை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பேர், வடக்கே ஒருவர், தெற்கே ஒருவர். அந்த 2 பேரும் லைப்ரரிக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா அவங்க எப்போ வெளியில வராங்களோ அவங்க வந்த பிறகுதான் லைப்ரரியை மூடுவாங்க. அப்படிப்பட்ட நூல்களை தேடி படித்த அறிஞர்கள் 2 பேர். தெற்கே பேரறிஞர் அண்ணா அவர்கள் அப்படிப்பட்ட பெருமிதத்தை சேர்த்தார். வடக்கே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த பெருமிதத்தை சேர்த்தார். இவர்கள் இருவரும் தான் அந்த நூலகத்திற்கு உள்ளே நுழைந்தால், இன்னும் சொல்ல போனால் இவர்கள் நடந்து வருகிற போதே ஒரு நூலகம், ஒரு பல்கலைக்கழகம் வருவதாகவே மக்கள் எழுந்து வணங்குவார்கள். அவ்வளவு ஞான வெளிச்சங்கள் 2 பேருக்குமே இருந்தது.
வடக்கே ஒரு அம்பேத்கர் என்றால் தெற்கே ஒரு அம்பேத்கராக பேரறிஞர் அண்ணா வாழ்ந்தார்கள். அப்போ நான் சில விஷயங்கள் சொல்லணும். அறிவு வேற, ஞானம் வேற, ரெண்டையும் நம்ம ஒண்ணாக்க கூடாது. ஒரு சின்ன செய்தி சொன்னால் நமக்கு பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க, நல்ல அருமையான பிள்ளைகள். நம்ம வீட்டில் போர் போட்டிருக்கோம். போர் இறைக்கலைன்னு வச்சுங்க, ஏர்லாக் ஆகிருக்கும். அந்த ஏர்லாக் ஆனது உடனே ஏரை எடுத்துட்டு என்ன பண்ணுறோம், ஒரு 5 வாளி தண்ணி அந்த பைப்பில் ஊற்றுவோம், மறுபடியும் டைட் பண்ணுவோம். இப்போ சுவிட்சை ஆன் பண்ணோம்னா ஃபோர்ஸாக இறைக்கும். இறைக்கிற அந்த போரில் ஊற்றிய 5 வாளி தண்ணீர் மட்டும் வருவதில்லை, ஏற்கனவே ஊறி கிடக்கிற தண்ணீர் வெளியிலே வருகிறது. நாம படிக்கிற சப்ஜெக்டுங்க, பிள்ளைகள் 5 சப்ஜெக்ட் படிக்கிறான்னா அதுவே முழுமையான அறிவு அல்ல. ஏற்கனவே உள்ளுக்குள் இருக்கிற ஞானத்தை வெளிப்படுத்துவதற்குத்தான் அந்த 5 சப்ஜெக்ட் பயன்படுகிறதே தவிர அதுவே முழுமை ஆகாது. அப்போ அறிவு வேற, ஞானம் வேற. அதனால தான் ஔவையார் சொன்னார், ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிதுன்னு. ஞானம் வேற, கல்வி வேற. நமக்குள்ளே இருந்து வெளிப்படுவது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்றான், சமயோசித ஞானம் என்றான். எவ்வளவு அனுபவம் இருந்தால் தான் அது வரும். நேற்றைய தினம் நம்முடைய தமிழர்கள் வாழுகிற இடங்களிலெல்லாம் 2-3 விழாக்களை நேற்று சேர்த்து கொண்டாடினோம். ஒருவர் பாரத பூமி முழுவதும் கொண்டாடப்பட்ட அண்ணல் காந்தியடிகள் விழா, காந்தி ஜெயந்தி விழா. இன்னொரு விழா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நினைவு தினம். இன்னொரு விழா முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய பிறந்த தினம் என்று 3 தலைவர்களையும் நினைத்து கொண்டாடிய நாள். இந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் எப்பொழுது தொடங்கியது? ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம்ம சென்னையில் எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எம்எல்ஏ ஹாஸ்டல்ல மூக்கையா தேவர் என்கிற சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார். அந்த ஹாஸ்டல்ல வேலை செய்கிற பியூன், கடைநிலை ஊழியரும் அங்க இருக்கார். அப்போ பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி நடக்குது. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கார். இதை கொஞ்சம் கவனமாக கேட்டீங்கன்னா தான் அதனுடைய அழகு தெரியும். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறார். சாயந்தரம் 6 மணி. அப்போ நியூஸ் வருது, ரேடியோ தான் பிரபலமானது. அப்போ டிவி கிடையாது. ரேடியோவில் ஒரு செய்தி வருது, அரசாங்க வேலைக்கு வருகிறவர்கள் குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு வரையிலாவது படித்திருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் சட்டத்தில் கையெழுத்து போட்டார்னு வருது. அந்த பியூன் பேரு மண்ணாங்கட்டி, கடைநிலை ஊழியர். இதை கேட்டுட்டு ஆடி போனார். ஐயோ, என் வேலை போயிடுமா, நான் 5ஆம் கிளாஸ் 1வது கூட படிக்கலையே, கை நாட்டு பேர் வழியாச்சே, நான் என்ன பண்ண போறேன்னு துடிச்சார். சட்டமன்ற உறுப்பினர் மூக்கையா தேவர்கிட்ட போய் சொன்னார், ஐயா, நீங்க முதலமைச்சர் பெருந்தலைவர் ஐயாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர், நீங்க தான் எனக்கு சொல்லி என்னை காப்பாற்றணும் அப்படின்னார். அப்ப மணி 6. செக்ரட்டரியேட்ல எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் எடுப்பாங்க, இவனுக்கு ஆறுதல் பண்ணணும், வேற உடவும் மாட்டான் போல இருக்குது. அதனால என்ன பண்ணாரு, போனை எடுத்து நான் சொல்ற மாதிரி சொல்லு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தார். படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத நானெல்லாம் ஏன் பியூனா இருக்கக்கூடாது அப்படின்னு கேளு அப்படின்னு. ஏன்னா யாரும் இருக்க மாட்டாங்க, யாரோ ஒருத்தர் இவர் போல ஒரு பியூன் தான் இருப்பார் கேட்பார்னு நினைச்சா அவர் சொல்லிட்டார். படபட படபடன்னு மண்ணாங்கட்டி என்ன பண்ணாரு, அந்த போனை எடுத்தாரு, கையில் வாங்கினாரு, இதே மாதிரி கேட்டார். படிக்காத ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கிற போது நாங்கள்லாம் படிக்கணும்னு சட்டம் போட்டால் அது என்ன நியாயம்?
இப்படி மூக்கையா தேவர் கேட்க சொன்னாருன்ட்டான். கேட்க சொன்னான்னு சொல்லி போன வச்சுட்டான். அடுத்து 10வது நிமிஷம் அங்கிருந்து செக்ரட்டரியேட்ல இருந்து ஆள் வருது. இங்க மண்ணாங்கட்டுன்றது யாரு? முதலமைச்சர் உன்னை கூப்பிட்டு சொன்னார். இங்க மூக்கைய தேவர் யாரு? உங்களையும் கூட வர சொன்னார். 2 பேரும் உள்ள போறாங்க. யாரு? இந்த போனை எடுத்து பேசும்போது எல்லாரும் போயிட்டாங்களேன்னு, யாரும் எடுக்கலையேன்னு பெருந்தலைவர் காமராஜர் தான் அந்த போனை அட்டன் பண்ணவர். அது இவங்களுக்கு தெரியாது. ஆனா மக்களே, வந்த 2 பேரையும் உட்கார வச்சு பெருந்தலைவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? மண்ணாங்கட்டி, என்னை மன்னிச்சிருப்பா, உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்கன்னு தெரியாமலே இந்த ஜீவோ போட்டேன். அதை நான் என்ன பண்றேன், இனிமேல் வேலைக்கு வர்றவங்க குறைஞ்சபட்சம் 5வது படிச்சிருக்கணும்னு சொல்லி நான் மாத்திடுறோம்பான்னு மறுநாளே சட்டத்தையே மாத்தினாரியா. அப்படிப்பட்ட வரலாறு. இந்த படிக்கணும்ன்ற அத்தியாவசியத்தை தொடங்கிய அத்தியாயம் அதுதான். அதனாலதான் அவர் என்ன பண்ணார், சுத்தி இருக்கிறவங்களை கேட்டார். ஸ்கூலுக்கெல்லாம், அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் பிள்ளைகள் வராங்களான்னு கேட்டார். எங்கேயா வராங்க? குடும்ப வாழ்வாதாரத்தை தேடி பிள்ளைகள்லாம் வேலைக்கு போறாங்கய்யா. வருமானம் இல்லையா, அதனால பள்ளிக்கூடம் வரமாட்டேன்றாயா. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அதனால போறேன் ஐயா. அப்படியா? மத்தியானம் சோறு போட்டா படிப்பானா அப்படின்னார். முயற்சி பண்ணலாமேன்னாங்க. மதிய உணவு திட்டத்தை முதலாக உலக வரலாற்றிலேயே தமிழ்நாட்டில் கொண்டு வந்தவர் அவர்தான். இன்றைக்கு அது வேறு விதமான சரித்திரமாக மாறி இருக்கிறது. மத்தியானம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஸ்கூலுக்கு வரான், காலையில் வரமாட்டான். அப்ப இவனை காலையிலையும் வரவழைக்கணும்னா என்ன பண்றதுன்னு தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசாங்கத்தின் மூலமாக காலை உணவும் அந்த பிள்ளைகளுக்கு தருவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றால் பெருமைப்பட வேண்டும். எப்படியாவது ஒன்று அவனை படிக்கணும், படிக்க வைக்கணும். ஏன்னா படிக்க வச்சாதான் அவன் கல்வி ஒன்றுதான் ஜாதியை கடந்தது, மதத்தை கடந்தது, இனத்தை கடந்தது. அந்த கல்வியை கொடுத்தாதான் அந்த ஞானம் வெளிப்படும். நான் 2006 முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை ராஷ்டிரபதி பவனிலே சந்தித்து ஐயா அவர்களோடு இருந்து அந்த தேசிய விருதை பெறுகிற பாக்கியம் என் கல்வித்துறை எனக்கு வழங்கிய பெரிய கொடை. அவர் மறுநாள் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தில் உரையாற்றுவதற்கு வருகை தந்த போது அவர் என்ன அழகா பேசினார், அதை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். ஏற்றிய மெழுகுவத்தியை அவர் கையிலே கொடுத்து குத்துவிளக்கை ஏற்ற சொன்னார்கள். அதை ஏற்றிவிட்டு தன் உரையை தொடங்கும் போது மேதகு அப்துல் கலாம் இப்படி சொன்னார்: இந்துக்களின் அடையாளம் இந்த குத்துவிளக்கு, ஏற்றுவதற்கு என் கையில் கொடுத்த மெழுகுவத்தியோ தேவாலயத்தின் அடையாளம், ஏற்றுகிற நான் இஸ்லாத்தின் அடையாளம், இதுதான் இந்தியா என்று சொன்னார். இந்த ஒருமைப்பாட்டை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை ஞானத்தின் எல்லையை தொட்டவர்களுக்குத்தான் அது சாத்தியமாகும். அறிவு வேறு, ஞானம் வேறு. அப்படி ஞானத்தினுடைய எல்லையே சிகரத்தை தொட்ட பெருமைக்குரியவர் அவர். சாதாரணமான சரித்திரம் அல்ல. ஒவ்வொன்றையும் ஆழமாக நாம் தேடி படிக்கிற போதுதான் அதனுடைய மகத்துவம் தெரியும். 2015ஆம் ஆண்டு நாசா ஆய்வுக்கூட, விண்வெளி ஆய்வுக்கூடத்தில் நான் 2 நாள் இருந்தேன். நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடத்துக்குள் 2 நாட்கள் இருக்கிற பெருமை கிடைத்தது. அப்பொழுது மேதகு அப்துல் கலாம் அவர்களை நினைந்து நான் பெருமைப்பட்டேன். அன்புக்குரியவர்களே, நாம் அறியப்படாத செய்தியெல்லாம் அங்கே இருக்கிறது. உள்ளே நுழைகிற போது மிக பிரம்மாண்டமான ஒரு ஹாலு. அந்த ஹாலுடைய இடது பக்கத்திலே வரைபடங்கள் வரையப்பட்டு இருக்கிறது. முதல் படம் என்ன தெரியுமா? ராக்கெட்டின் முன்னோடி என்று தலைப்பு போட்டு கீழே இந்தியா என்று எழுதி ஒரு படத்தை வரைந்து திப்பு சுல்தான் இந்தியா என்றுதான் முதல் படம் வரையப்பட்டிருக்கிறது.
அவர்தான் ராக்கெட்டின் முன்னோடி என்பதை அடையாளப்படுத்தி இருக்கிற அழகையும் பார்த்தேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த கடலூர்ல இந்த மேடையில் என்ன நடக்குதுன்னு அவங்க பார்க்க விரும்பினா அடுத்த செகண்டே பார்க்கலாம், அடுத்த வினாடியே பார்க்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நாசாவை கூட பொக்ரான் அணுகுண்டு சோதனை 45 மணித்துளிகளுக்கு பிறகுதான் தெரிய வந்தது என்றால் நாசாவின் விஞ்ஞான கண்ணையே மூடிய பெருமை மேதக அப்துல் கலாம் அவர்கள் என்ற ஒற்றை மனிதருக்குத்தான் சார். அப்போ பாரத பிரதமராக இருந்தவர் யாரு? அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். அடல் பிஹாரி வாஜ்பாய் அவரிடத்தில் போய் மேதக அப்துல் கலாம் கேட்கிறார், ஒரு அணுகுண்டு சோதனை நடத்தலாமா? அப்ப அவர் சொன்னார், எப்பா உனக்கும் எனக்கும் தான் தெரியுது, இந்த ரகசியம் வெளிப்பட்டா வம்பா போயிடுமேன்னார். அப்ப கலாம் ஐயா சொன்னாங்க, இந்த ரகசியம் வெளியிலேயே போவாது. எதை வச்சு சொல்ற? உங்களுக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கும் கல்யாணம் ஆகல, ஒரு காலத்திலே ரகசியம் வெளியில போவாது. அன்புக்குரியவர்களே, அந்த பொக்ரான் அணுகுண்டு சோதனை சாதாரணமான சரித்திரம் அல்ல. அதற்கு பின்னால் என்ன நடந்தது தெரியுமா? அதுதான் மனிதருள் கடவுளாக மகத்துவம். அந்த ஞான வெளிச்சத்துக்கு கிடைத்த பெருமை என்னவென்றால், அமெரிக்கா விலை பேசலாம், பல கோடி டாலர்கள் தரேன், மில்லியன் டாலர்கள் கொடுக்குறவங்க ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டு நீ அமெரிக்காவுக்கு வந்துருன்னு அப்துல் கலாமை அழைத்தார்கள். என் உடலும் உயிரும் இந்திய மண்ணுக்கே சொந்தம் என்று மறுத்த மாமேதை தான் அவர். இதெல்லாம் பாட புத்தகத்தில் வராது. அவன் 2 மார்க்குக்கு 3 மார்க்கு தான் படிக்கிறான். மார்க்குக்கு படிப்பது அல்ல, மதிப்பு பெற வேண்டும் என்றால் நூலகத்தில் தான் நிறைய நூல்களை தேடி சென்று படிக்க வேண்டும். படிக்கிறத பழக்கமாக்கிடுங்க. படித்து அதை அனுபவிக்கிற போது வருகிற சுகம் இருக்குது தெரியுமா? அது ஒவ்வொருவரும் அனுபவிக்கிற போது அவர் அதான் நம்ம அருட்பிரகாச வள்ளலார் பாடுவார், ஊனினை சுருக்கி உள்ளொளி பொறுக்கி உழைப்பில ஆனந்தம் தரும். அப்படிப்பட்ட பெருமைக்கு உரியது அது, சாதாரணமானது அல்ல. அந்த திருவாசகத்தை படித்து உருகுகிற போது கூட அவர் சொன்ன வார்த்தை அது, பாலோடு தேன் கலந்த சுவை போல நான் படிக்க படிக்க எனக்கு உள்ளத்தை உருக்கியதுன்னு. டாக்டர் ஜியு போப்பு அவர் உயில் எழுதி வச்சார், நான் இறக்கும் போது என் கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் என்று எழுதி வை. எவ்வளவு தமிழை நேசிச்சிருக்கிறான் பாருங்க. இப்போ நமக்கு அந்த மொழி பற்றும் குறைஞ்சிக்கிட்டு வருது. ரொம்ப வருத்தத்தோடு சொல்றேன். தமிழை நல்லா படிக்க வைங்க, தமிழ் நூல்களை நிறைய படிக்க வைங்க. தமிழ் வாழ்க்கை மொழி, ஆங்கிலம் வணிக மொழி. நீங்கள் வசதிகளை தேட வேண்டுமா? ஆங்கிலத்தை படிக்க வைங்க. வாழ்க்கையை அனுபவிக்கணுமா? தமிழை படிக்க வைங்க. ஒன்று வணிக மொழி, இன்னொன்று வாழ்க்கை மொழி. சாதாரணமானது இல்லை, ரொம்ப அற்புதமான மொழி நம்ம மொழி. நிறைய விஷயங்களை கொண்டுகிட்டே போகலாம். நீங்க நம்ம நல்ல நூல்களை வாங்கி கொடுங்க. முதல்ல பெற்றோர்களுக்கு நான் வணங்கி கேட்கிறேன். பெற்றோர்கள் தான் முதல்ல பிள்ளைகளுக்கு வழிகாட்டணும். அதனால்தான் மாதா பிதா என்று சொன்னார்கள். அடுத்து வழிகாட்டுகிறவர்கள் ஆசிரிய பெருமக்கள், அதனால்தான் குரு என்று சொன்னார்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.